அஸ்தி எனப்படும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க இயக்கத்தின் ஏற்பாட்டில் 2 நாள்களுக்கு நடைபெற்ற தேசிய அளவிலான 19வது இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா இன்று பரிசளிப்பு விழாவுடன் நிறைவு பெற்றது. இதில் அறிவியல் திறன்கள் வழி புத்தாக்க முறையில் படைப்புகளை வெளிப்படுத்திய ஜொஹோர் தமான் துன் அமினா தமிழ் பள்ளி முதல் நிலையில் வெற்றி பெற்று பிளாட்டினம் பதக்கத்தை தட்டிச் சென்றது. இந்த அறிவியல் விழா கடந்த மார்ச் மாதம் தொடங்கி பள்ளி, மாநிலம் அளவில் கட்டம் கட்டமாக நடத்தப்பட்டது. செப்டம்பர் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் கோலாலம்பூர் சுராசில் இம்பி மாநாட்டு மையத்தில் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான அறிவியல் விழாவில் ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிநிதித்து 70 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 350 மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த போட்டியில் தங்களது பள்ளி முதல் நிலையில் வெற்றி பெற்றதை பெருமையாக கருதும் தமான் துன் அமினா தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களது மகிழ்ச்சியை பர்னாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோம்னா நாங்கள் ஆக்சுவலி டோத்துட்டோம் நினச்சி நாங்கள் எல்லாருமே அழுந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிளாட்டினம் அவார்டு எங்கள் ஸ்கூல் பேர் சொன்னோன்னே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், முக்கியமாக எங்கள் தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு இது பண்ணுறோம். 2ஆம் நிலையில் ஸ்லாங்கோர் கேசல் ஃபீல்ட் தமிழ் பள்ளியும் 3ஆம் நிலையில் பேரா பிலோமேனா கான்வென்ட் தமிழ் பள்ளியும் வெற்றி பெற்றன. தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் பார்வையாளர்களும் திரளாக கலந்து கொண்டது திருப்தி அளிப்பதாக நிகழ்ச்சியின் இயக்குனர் சுபாஷ் கிருஷ்ணன் தெரிவித்தார். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேரண்ட்ஸ் வந்தாங்க. அதாவது 4 வயசு 5 வயசு பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் காட்டிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க வீடு திரும்பும்போது அவங்க ஒரே விஷயம் சொல்லிட்டு போனாங்க. கண்டிப்பாக அவங்க பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இது ரொம்ப பெருமைக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இவ்விழாவில் பெற்றோர், மாணவர்கள் உட்பட சுமார் 1500 பேர் கலந்து கொண்டனர்.